கிராமத்து ஸ்டைலில் வறுத்து அரைச்சி செஞ்ச மட்டன் குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், மீடியம் சைஸ் தக்காளி 2 எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டன் குடலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் இது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 8லேருந்து 10 விசில் வச்சு எடுத்தோன்னா மணக்க மட்டன் குடல் குழம்பு ரெடி. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.